Hi friends, welcome to Career Assist Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் ஜாப்காக சர்ச் பண்ணிருக்காங்களே அவங்க எல்லாருமே இந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. சோ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கனைசேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். CSL னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனி. கேரளா ஸ்டேட்ல கொச்சின்ல தான் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இந்தியாலேயே டாப் ஷிப் பில்டிங் கம்பெனி அண்ட் ஷிப் ரிப்பேர் கம்பெனில இதுவும் ஒன்னு. கமர்ஷியல் ஷிப்பா இருக்கட்டும், இல்ல நேவி ஷிப்பா இருக்கட்டும், இல்ல கோஸ்ட் கார்ட் ஷிப்பா இருக்கட்டும், இந்த ஷிப் எல்லாமே வந்து இந்த கம்பெனி தான் வந்து பில் பண்றாங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் நேம் ஸ்காப் ஃபோல்டர் ட்ரெயினி இதான் வந்து போஸ்ட் நேம். இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ஷிப் ரிப்பேர் ஒர்க் பண்றதுக்கு, இதுக்கு தேவையான ஸ்காப் ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து அசெம்பிள் பண்றது, டிஸ்மேண்டில் பண்றது, இன்ஸ்பெக்ட் பண்றது, சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஹைட்ல வேலை செய்யறது, மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ற ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் ஜாப் டைப் பெர்மனன்ட் ஜாப் இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் இங்கே கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கான்ட்ராக்சுவல் போஸ்ட் தான். செலக்டான கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரெயினியா தான் ஜாயின் ஆகும். ஒன்ஸ் இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்க பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைட்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கெரியர் growth ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் வந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிளா இருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வேகன்சி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட்ல ஓவராலா 60 வேகன்சிஸ் இருக்கு. அண்டர்சர்வ் கேட்டகரியில இருக்கவங்க 24 வேகன்சிஸ் இருக்கு. OBC கேட்டகரியில இருக்கவங்க 21 வேகன்சி, SC கேட்டகரியில 8 வேகன்சிஸ் இருக்கு, ST கேட்டகரியில 1 வேகன்சி இருக்கு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் கேட்டகரியில இருக்கவங்க 6 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா 60 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் salary ஃபர்ஸ்ட் 3 months வந்து நம்ம ட்ரைனிங் பீரியட்ல தான் ஜாயின் ஆகும். அந்த ட்ரைனிங் பீரியட்லயும் அந்த 3 months ட்ரைனிங் பீரியட்லயும் நமக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கு. இந்த 3 monthsமே உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கு. எவ்வளவுனா 10,000 3 monthsமே 10,000 டோட்டலா 3 months ட்ரைனிங் வந்து 30,000 நமக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு கான்ட்ராக்ட் பேசிஸ் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர் மந்த்லி salary எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20,100 rupees எவ்ரி மந்த் salary. அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா வொர்க்கிங் ஹவர்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர்ல ஆனுவல் இன்கிரிமெண்ட்டும் கூடவே இருக்கு. ஓகேவா? இப்போ salary கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்காஃபோல்ட் ட்ரெயினி போஸ்ட்க்கு 10th இல்லனா 12th நீங்க படிச்சு பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இல்லனா ரெகக்னைஸ்ட் போர்டு ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் 10th இல்லனா 12th ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா ஈக்குவலன்சி சர்டிபிகேட் நீங்க கம்பல்சரி சப்மிட் பண்ணா மட்டும் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்னா என்னன்னா 10th இல்லனா 12th சமமான கல்வி தகுதி ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் நீங்க கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கவங்க டிகிரி, டிப்ளமா, ITI இந்த ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருக்கவங்களா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி 10th இல்லனா 12thல நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜெனரல் கேட்டகரி, OBC கேட்டகரி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் 200 rupees பிளஸ் பேங்க் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் SC ST கேட்டகரியில இருக்கவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பண்ணலாம், ஆஃப்லைன் பேமெண்ட்ல பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 23 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். கிளியரா இங்க டேட்டே கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 23rd July 2003க்கு மேல கேண்டிடேட்ஸ் born ஆயிருந்தா மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் 22nd July 2026 அப்போ உங்களோட ஏஜ் வந்து 23 இயர்ஸ் இருக்கணும். ஓகேவா? அப்பதான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. OBC கேட்டகரி நான் கிரீமி லேயர்ல இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேட்டகரியில இருக்கவங்க எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இப்போ கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளான செலக்ஷன். ரிட்டன் எக்ஸாம்ஸ் இல்ல ஆன்லைன் எக்ஸாம்ல எதுவுமே இல்ல. எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஷார்ட்லிஸ்ட் நடக்கும், செகண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும், தேர்ட் வந்து பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும், ஃபோர்த் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டா இருக்கும் அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து செகண்ட் லெவலுக்கு மூவ் ஆவாங்க. செகண்ட் லெவல் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ நீங்க எல்லா ஒரிஜினல்ஸும் நீங்க சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி கூடவே வந்து எல்லா ஒரிஜினல்ஸ்லயும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் நீங்க கூடவே நீங்க எடுத்துட்டு போகணும். ஒரிஜினல் கூடவே நீங்க கையில எடுத்துட்டு போகணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா உங்களோட ஏஜ், ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் செக் பண்ணுவாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணுவாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ரிசர்வேஷன் கேட்டகரியில இருக்கவங்க ரிசர்வேஷன் சர்டிபிகேட் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கேஸ்ட் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ நடக்கும். நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸையும்
யாரு எந்தெந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்றாங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். பிசிக்கல் டெஸ்ட் வந்து 100 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 45% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 40% ஆஃப் மார்க்ஸ் மேல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் உங்களால ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல உங்க நேம் வரும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல உங்க நேம் வந்தாதான் நீங்க வந்து ஜாப்க்கு கன்ஃபார்ம் ஆவீங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல வந்து 2 கேண்டிடேட்ஸ் வந்து சேம் மார்க் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அப்போ அந்த கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா 2 பேரோட ஏஜ் வந்து யாரு அதிகமா இருக்கோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை. அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் இந்த வெப்சைட்ல மட்டும் தான் போய் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். www.cochinshipyard.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா கேரியர் பேஜ் வரும். அதுல போயிட்டு CSL கொச்சின் இதுல போய் தான் நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்றதுன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி இங்க மேலேயே வரும் பாரு கேரியர் வருது, இதை ஓபன் கிளிக் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கன்ஃபார்ம் இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வேகன்சி நோட்டிபிகேஷன் செலக்ஷன் ஆஃப் ஸ்டாஃப் ஃபோல்டர் ட்ரெயினி ஃபார் CSL இருக்குல்ல, இதை ரீட் மோர் இதை கொடுத்துக்கோங்க. இதுல வந்து கிளிக் ஹியர் ஃபார் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதுனால ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு நான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். இதை கொடுத்துட்டு எஸ் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் உங்க நேம் டைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம் வந்து உங்க இனிஷியல் இங்க டைப் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் உங்களோட இமெயில் ஐடியே வந்து யூசர் நேமா வச்சுக்கவான்னு கேக்குது. வச்சுக்கினாலும் உங்களோட இஷ்டம் தான், இல்லைனாலும் நீங்க வேற வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஸோ அதனால பாஸ்வேர்ட்லாம் கரெக்டா பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் வந்து 1 அப்பர் கேஸ் ஆல்பபெட் இருக்கணும், 1 லோவர் கேஸ் ஆல்பபெட் இருக்கணும், 1 நம்பர்ஸ் இருக்கும், 1 ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், மினிமம் 8 கேரக்டர்ஸ்குள்ள தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்ட் நான் கரெக்டா பார்த்துக்கோங்க. ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. சேம் நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அதே பாஸ்வேர்ட் இங்க கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி வேலிடான இமெயில் ஐடி கொடுங்க. பிகாஸ் இமெயில் ஐடி நம்ம கரெக்டா கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து கால் லெட்டர்ல நம்ம இமெயில் ஐடி தான் போய் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கரெக்டான வேலிடான இமெயில் ஐடி கொடுக்கோங்க. திருப்பி அகைன் ரிப்பீட் இமெயில் ஐடி இங்க இந்த பாக்ஸ்ல கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ் ஐ ஹேவ் ரீட் த டேட்டா பிரைவசி சிஸ்டம் அக்செப்டட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ இங்க ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வரும். அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தா தான் நம்மளால அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மே வந்து நம்மளால ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சேஃபா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எந்த வெப்சைட்ல ஃபில் பண்றோம்னு சொல்றேன். www.cochinshipyard.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். இந்த லிங்க் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓபன் பண்ணி சேம் கேரியர் ஓபன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றேன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. வேகன்சி நோட்டிஃபிகேஷன் செலக்ஷன் ஆஃப் ஸ்டாஃப் ஃபோல்டர் ட்ரெயினி ஃபார் CSL இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால ரீட் மோர் கொடுத்துக்கோங்க. இதுல வந்து கிளிக் ஹியர் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கேட்கும். இந்த பேஜ் இந்த லிங்க் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எஸ் கண்டினியூ. இப்போ இந்த மாதிரி பேஜஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே இங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா ஜாப் போஸ்டிங். இந்த எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்டாஃப் ஃபோல்டர் ட்ரெயினி ஃபார் CSL இதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்க வந்து கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் பப்ளிஷ் டேட் போஸ்டிங் எல்லாமே கிளியரா இங்க கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோமா நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அப்ளைன்னு கொடுங்க. மேல இருக்கு பாருங்க, இந்த அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்த உடனே do you want to continue submitting applications கேட்கும். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்க அப்படியே ஃபில் பண்ணிட்டே வரலாம். அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜஸ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் டைட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. டைட்டில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், ஜெண்டர், நேஷனாலிட்டி இது எல்லாமே கரெக்டா அப்படியே கொடுத்துட்டே வாங்க. ஃபாதர் நேம், ரிலிஜியன், ஃபாதர், ஸ்பௌசிக், கார்டியன் நேம், டிசபிலிட்டி, ரெசர்வேஷன்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆதார் நம்பர் இது எல்லாமே கரெக்டா கொடுங்க. ஓகேவா? பெர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்ட் அட்ரஸ் இது எல்லாமே கொடுங்க. மெயில் ஐடி எல்லாமே நீங்க கரெக்டா கொடுங்க. மொபைல் நம்பர் எல்லாம் கரெக்டா கொடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டா கொடுத்துருங்க. தேர்ட் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதையும் மென்ஷன் பண்ணும். அடுத்து அட்டாச்மெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க. அதர் சர்டிபிகேட்ஸ் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருங்க. சிக்ஸ்த் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வரும். ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஆன்லைன்ல மட்டும் தான் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். வேற எந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஃபீஸ் பே பண்ணக்கூடாது. அடுத்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் அப்ளிகேஷன்ஸும் கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை சேஃபா வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ்க்கு சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணணும். கேஸ்ட் சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோகிராஃப் நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணும்போது இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன்ஸ், வித்ட்ரா அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன்ஸ்
வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லா ப்ராக்ரஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனது கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு சாஃப்ட் காப்பி இல்ல பிரிண்ட் அவுட் நீங்க கையில ஒன்று உங்க ரெஃபரன்ஸ்க்காக நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அதுல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வரும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட கிளியரா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கால் லெட்டர் வந்து போஸ்ட் மூலியமாலாம் யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து இந்த www.cochinshipyard.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்க கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் கேரியர் பேஜ்ல போயிட்டு சிஎஸ்எல் கொச்சின்ல போயிட்டு உங்க கால் லெட்டர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட இமெயிலுக்கு கூட உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து வேலிடான இமெயில் ஐடி கொடுங்கன்னு எல்லா இதுலயுமே மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? அதுதான் வேலிடான இமெயில் ஐடி நம்ம வச்சுக்கணும். இப்போ கிளியரா புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னா 30th June 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட். அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் க்ளோசிங் டேட் என்னைக்குன்னா 22nd July 2026 ஓட டெட்லைன் முடியுது. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். வேற வேகன்சிஸ் பத்தி நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட்லயே மென்ஷன் பண்ணுங்க, நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.